பாருங்க அல்லா தாலா நமக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கவனமா கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லா தாலா ஒரு உண்மையான விஷயங்களை உள்ளத்துல கொண்டு வந்து சேர்ப்போம். ஏன்னா உள்ளங்களால உணரக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய நிலைகளை மாற்றி கொடுக்கும். உள்ளங்களால உணரும் போது வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வரும். அதே விஷயம் உள்ளத்தால உணரல அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை வேறையா இருக்கும். உலகத்தினுடைய நிலைகள் ஒவ்வொரு நிலைகள் அல்லாஹ்தாலா மனிதனுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ்தாலா சந்திரனுக்கும் நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போல பேரிச்சம் மரத்துக்கும் பல நிலைகள் அல்லாஹ்தாலா ஒரு மடல் உருவாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கும் பல நிலைகள் ஏற்படுத்து. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல நிலைகள் இருக்குது. இந்த நிலைகளை உருவாக்கினது அதுக்கு சொந்த காரணம் இருக்கிறது யாரு? அல்லாவை தவிர வேற யாராவது? அல்லாவை தவிர வேற யாருமே இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா விஞ்ஞானத்தினுடைய ஒரு சின்ன தொடர்பு கூட இல்லாத காலம். விஞ்ஞானத்தினுடைய ஒரு சின்ன தொடர்பு கூட என்ன இல்லை. எல்லாமே 1963 60க்கு பின்னால வந்ததுதான் சயின்ஸ் ஃபுல்லாவுமே நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம். எவ்வளவு காலத்துக்கு முன்னால இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும், அதுவும் அந்த மக்களுக்கு அப்படி இப்படி கண்ணால பாக்குறாங்கன்னா சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், அதனுடைய நிலைகளே தெரியாது. இன்னைக்குதான் நம்ம என்ன பண்றோம், சூரியன் இருக்குது, சூரியனுடைய பூமி துணைக்கோளா இருக்குது, இப்படி சுத்துது, நிலைகள் தெரியுது. பூமிக்கு உண்டான துணைக்கோள் தான் நிலவு. இதெல்லாம் பூமிக்கு உண்டான துணைக்கோள் தான் இது. நிலவு எதுக்குண்டான துணைக்கோள்? பூமிக்கு உண்டான துணைக்கோள். இதெல்லாம் இன்னைக்கு தெரியுது. இதனுடைய நிலைகளை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பார்த்தா சூரியனும் சந்திரனும் தெரியும், அவ்வளவுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து 5000 வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்தாங்க? நட்சத்திரங்களை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, சந்திரனை அதானே பார்த்தாங்க. அதான் தெரியும், எல்லாம் தெரியும், அவ்வளவுதான். அதனுடைய நிலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் அறிய முடியுமா? என்ன இன்னைக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச பின்னாலதான் என்னது அதனுடைய நிலைகள் அப்படின்னு போகும்போது இன்னைக்கு ஓகே இத்தனை நிலைகள் இருக்குதுன்றது நம்மளுக்கு புரியுது. சரியா? இன்னைக்கு இது தெரியல அப்படின்னா நமக்கு இந்த விஷயமே தெரியல, இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. கண்டுபிடிக்கப்படாத நிலையில இப்போ இந்த நிலைகளை பத்தி பேசினா நம்மளுக்கு என்ன தெரியும்? நல்லா எது சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடும், அவ்வளவுதான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்னதான் பண்ண முடியும்? இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த மக்கள் நம்பினாங்க. பாத்தீங்களா, இந்த ஈமானுடைய தரம் இருக்குது பாத்தீங்களா. ஒரு விஷயம் அவங்க அறியவே இல்லை, அறியாத நிலையில என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. நம்பினதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினாங்க. சும்மா நாங்க நம்பிட்டோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழல. சும்மா நாங்க நம்பிட்டோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ நம்பினோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாங்க? முழுமையான முறையில அவங்களுடைய கண்ணை கூட நம்பல. எப்படி நம்பிட்டாங்க? நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய அறிவுக்கு எட்டுதோ எட்டலையோ, எங்களுடைய கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்க சொன்னா நாங்க என்ன பண்ணிடுவோம்? அப்படி ஒரு நிலைக்குள்ள வந்துட்டாங்க. ஈமானுடைய நிலைகள் தெரியுதா? எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க அவங்க? நீங்க சொன்னா நாங்க அப்படியே என்ன செஞ்சிருவோம்? நீ என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வச்சிருந்த இவ்வளவு பெரிய ஒரு உண்மை நம்பிக்கை, அல்லாஹ் இருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எப்போ சொன்னாங்களோ, அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னு எப்ப சொன்னாங்களோ அந்த அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட நிலைமையில கட்டுப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய நிலைகள். சரி, பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கக்கூடிய விஷயம், உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்ச மடலை போல அது பிறை போல ஆகும் வரையில் சந்திரனுக்கு
சந்திரனுக்கு நாம் பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். சரியா? என்னங்க, இந்த வரும்போது கூட அப்படி வராது. அப்புறமா காய காய அப்படியே என்ன செய்யும், பெண்ட் ஆகும். நிலவு மாதிரி, தலைப்புற மாதிரி, ஒரு நிலவு மாதிரி தெரியுதா என்ன? அதை வச்சுதான் இது சொல்லணும். எல்லாரும் மாதிரி அது இருக்குமா? அது ஏன்னா இது வந்து வளர்ந்து கொண்டிருந்த விஷயம். அங்க எப்படி அங்க நீங்க பாக்குறீங்களே, இதுக்கு சும்மா வந்துருமா? சும்மா பார்க்கும்போது இப்படி ஒரு கோடு போல நிலவுல தெரிஞ்சிருமா? அப்ப இவ்வளவு பெரிய நிலைகள் நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் அந்த மக்களுக்கு புரியாத போனாலும் அந்த விஷயத்த பார்த்தாங்க, அப்படி நம்பினாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னானோ அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எது தெரிஞ்சிருந்துச்சுன்னா பேரிச்ச மரம் தெரிஞ்சிருந்துச்சு, அந்த பேரிச்ச பாலை தெரிஞ்சிருந்துச்சு. இது போல அவங்களுடைய அந்த விஷயத்துக்கு தகுந்தது போலவே அல்லாஹ் தஆலா பேசினா அப்படியே நம்பக்கூடிய மக்களா மாறினாங்க. இப்போ அந்த விஷயத்த சொன்ன அல்லாஹ் தஆலா, சூரியன் சந்திரனை அணுக முடியாது. சூரியன் என்ன செய்ய முடியாது? சூரியன் சந்திரனை என்ன செய்ய முடியாது? அணுக முடியாது. இரவு பகலை முந்த முடியாது. என்னங்க, இரவு பகலை முந்த முடியாது. என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான்? சூரியன் சந்திரனை என்ன செய்ய முடியாதாம்? அணுக முடியாது. இரவு பகலை முந்த முடியாது. இவ்வாறே நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன. என்ன செய்தான்? தன்னுடைய வட்ட வரைக்குள். பாத்தீங்களா? அவ பாருங்க, இரவு பகலை முந்த முடியாது. சூரியன் சந்திரனை என்ன செய்ய முடியாது? அப்படின்னா என்ன? அணுக முடியாதுன்னா என்ன? இரவு பகலை ஏன் முந்த முடியாது? என்னங்க சொல்லுங்களேன், என்ன 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 சொல்ல வர்றாங்க? என்னதான் அல்லாஹ் சொல்ல வர்றான்? சூரியன் சந்திரனை என்ன செய்ய முடியாதா? நீ வேணா பாருங்க, சூரியன் மறையிற நேரத்துல மறைஞ்ச ஸ்பாட்ல நிலவு தெரியுதா? நம்ம தலைப்புற எங்க பாக்குறோம்? மகரிப்ல எப்ப பாக்குறோம்? சூரியன் மறைஞ்ச ஸ்பாட்ல என்ன செய்யுது தெரியுதா? சரி, அதுக்கு முந்தின நாள் எப்படி வந்திருக்கும்? சரி, அதுக்கு அடுத்த நாள் எப்படி வரும் சொல்லுங்க? அதோட கூடனா திக்னஸா தெரியுமா? வேற ரெண்டாம் முறை. அதாங்க, ரெண்டாம் முறை எப்படிங்க தெரியும்? பெருசா இருக்குமா? கொஞ்ச நேரம் நிக்குமா? கொஞ்ச நேரம் தானே ஃபர்ஸ்ட். சரி சரி, ரெண்டாவது வந்து கொஞ்சம் அதிகமா நிக்குமா? எங்க எந்த காலால நிக்குதுன்னே தெரியல. எப்ப உட்காரும்? சரி, ரெண்டாவது போற கொஞ்ச நேரம் நிக்குமா? என்ன எங்க நிக்கும்? வானத்துல நிக்கும். என்னங்க, தலைப்புறையை எந்த இடத்துல பாப்பீங்க? என்னங்க, தலைமுறை பார்த்ததே இல்லையா? நோம் திறக்கிற இதுல விட்டுறதுன்னா கிழக்கதான் பாப்பீங்களா? சூப்பர் தான். சூரியன் மறையிறது எந்த பக்கம்னே தெரியாம வச்சா எல்லாம் கேமராக்கே போயிட்டாங்க. எல்லாம் கிழக்குதான். பெற பார்க்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, தலைப்புறம் இருக்குது ரொம்ப நைஸா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா சூரியன் மறைஞ்ச ஸ்பாட்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சரியா? கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் மேல தள்ளி இருக்கும். அப்புறமா லேட்டா தான் மறையும். அப்படின்னா அதுக்கு முந்தின நாள், நான் சொன்ன அந்த தலைப்புறைக்கு முந்தின நாள் எங்க இருக்கும்?
வராதா? அப்படின்னா அது லைட்டா வந்துட்டு போயிரும் பாய். நாங்க அதுல பெருநாள் அறிவிச்சிருவோம். லைட்டா வந்துட்டு போயிருமா? எங்க லைட்டா வந்துட்டு போயிரும்? எங்கெங்க லைட்டா வந்துட்டு போச்சு? என்னங்க மேகமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால தெரியாதா? என்னங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு பேரு சூரியன் மறைஞ்ச உடனே ஸ்பாட்ல கொஞ்சம் பக்கத்துல தெரிஞ்சுச்சு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் உயரத்துல தெரிஞ்சா என்ன? இப்ப அதுக்கு முந்தின நாள் எங்க இருந்திருக்கும்? ஏன் ஒரு விஷயத்த சொன்னா அந்த அந்த விஷயத்துல இருந்து என்னங்க சொல்லுங்களேங்க. சூரியன் இருக்கு. சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா பிறப்போம். சரி ரெண்டாம் நாளா தெரியும். சரி மறையும். சரி முந்தின நாள் எப்படி இருக்கும்? சூரியனுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு அதுக்கு பின்னாடி தான் சூரியன் போகும். பாத்தீங்களா? யாருக்காவது தெரிஞ்சிச்சா இந்த நிலவு வந்து அதுக்கு முந்தின நாள் யாராலையுமே பார்க்க முடியாது. சூரியன் கூடயே வந்து சூரியனுடைய போயிடும். தோல் மேல கைப்பற்றுங்க. ஆனா சூரியன் சந்திரனை அணுகவே முடியாது. ஆனா சூரியனோட தான் வந்து சூரியனுடைய போயிடும். கூடயே வந்து கூடயே போயிடும். கை கோர்த்த மாதிரி போவோம். ஆனா என்ன செய்யாது? என்ன அணுக முடியுமா? ஏன்னாங்க தலைப்பறை பார்க்கும்போது சூரியன் மறைஞ்ச பின்னால கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தின நாள் அது கூட வரும். அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு முந்தி என்ன செஞ்சிடும்? கூட போவோம். சூரியன் கூட போவோமா? சூரியனுக்கு முன்னாடி போயிடும். சூரியனுக்கு முன்னாடி அப்படின்னா முன்னாடினா என்னது? அது அப்படி கூட வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா? இது இங்கதான் நம்ம விளங்க வேண்டிய விஷயம். சூரியன் இருக்குதே, சூரியனுடைய துணைக்கோள் தான் பூமி. சரியா? பூமி. ஆனா பூமியினுடைய துணைக்கோள் தான் எது? சந்திரன். நிலா. நிலவு என்னது? ஆனா நம்ம எப்படி பாக்குறோம்? ரெண்டுமே வானத்துல ஒரே மாதிரி தான். இதுவும் வருது அதுவும் வருது. அப்படியே அப்படியே வந்துட்டு அப்படியே போகுதா? ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. பூமியினுடைய துணைக்கோள் பூமியை தான் சுத்தி வருது. எது? சந்திரன் இருக்குது, இந்த நிலவு இருக்குது, அது சூரியன் எல்லாம் சுத்தி வரல. பூமியோட சேர்ந்துதான் எதுக்கு எதை சுத்தி வருது? பூமியை தான் சுத்தி வருது. பூமியை தான் இது சுத்துதே தவிர எது சுத்தல. பூமி எதை சுத்துது? சூரியனை சுத்துது. பூமி தான் அணுகிருக்கு சந்திரன். சன்ன இல்ல சூரியனை. பாத்தீங்களா? சூரியனுக்கு துணைக்கோள் தான் எது? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலைதான் சுத்துது. எங்களுக்கு எல்லாம் சுத்தம். பூமி சுத்திட்டு தான் இருக்குது. பயான்னு சொன்னாங்க பாய். வந்த என்னமோ சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கு பாய். அப்படிதான் இருக்கும். பயான் தானே. பயான்னா நன்மை. சயின்ஸ்னா நீங்க தப்பிச்சு போயிடலாம், பாஸ் ஆயிடலாம். சயின்ஸ் பாடம் படிச்சீங்கன்னா பாஸ் ஆகி போயிடலாம். நன்மையை கொண்டுட்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாத்துங்க. சரியா? பயான் கேட்க வந்தீங்கன்னா அப்படிதான். சரி, நன்மையை கொண்டுட்டு எங்கெங்க போனாங்க? நிறைய பேரு நிறைய நன்மையை சுமந்துட்டு போனாங்களே, எங்க போனாங்க?
இதுல கூட சொல்லுவாங்களா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இப்படி சொல்லி காட்டுவாங்க. நீங்க 1000 ரக்காத் தொழுகிறத விட ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கிறது இருக்குது, என்னது அதை விட சிறந்தது. அதே போல நீங்க 1000 ரக்காத் தொழுகிறத விட 2 ரக்காத் அல்லாஹ் எப்படி எதிர்பார்த்தாலும் அந்த முறையில தொழுகிறது சிறந்ததா இருக்கும், உங்களை பாதுகாக்கும் அது. ஆனா 1000 ரக்காத் உங்களை பாதுகாக்குமானா நன்மை கிடைச்சிருக்கும், நன்மையை கொண்டுட்டு போயிடலாம். 1000 ரக்காத்தினுடைய நேரம் என்ன செய்யும், நன்மையா கிடைச்சிருக்கும். அந்த நன்மையை கொண்டுட்டு எங்க போகணும், என்ன பாதுகாக்குமான்றதே தெரியாது. நான் நன்மை செஞ்சுட்டேன்ற பெருமை தான் இருக்கும். நாம மறுமையில போயிட்டு நிறைய மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நன்மையை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, மறுமையில போயிட்டு நாங்க நிறைய நன்மை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு 2 உகது மலை அளவுக்கு நன்மை சேர்த்தவரே என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ் எந்த முறையில பாதுகாக்க சொன்னான்னு அதை பாதுகாக்கல, எங்க போயிட்டாங்க. அந்த நன்மையை கொண்டு நன்மையை தூக்கி வேற யாருக்கிட்டயோ தாரவாத்து கொடுத்துட்டு பாவத்தை சுமந்துக்கிட்டு எங்க போனாரு, நரகத்துக்கு போனாரு. கேள்விப்படுறோமா இல்லையா? நன்மை நன்மைன்னு சொல்லிட்டு செய்யறமே, நீங்க நன்மையை பாதுகாக்க தெரியணும், அது இல்ல பாடம். நன்மையை பாதுகாக்கணும்னா சிந்தனைக்கு வேலை இல்லை அப்படின்னா நன்மையை பாதுகாக்க முடியாது. நன்மை நன்மைன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், பயானுக்கு போவோம், நன்மை ஏதோ கேட்டோம், கொஞ்ச நேரம் பயான்ல இருந்தோமா, பயான்ல நாங்க கேட்டோம், எங்களுக்கு நன்மை கிடைச்சிருச்சு, போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து வாழ்க்கை எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன கேட்டோமோ அதன்படி நடப்போமா, நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் பயானுக்கும் சம்பந்தமே கிடையாது. பயான்றது கேட்டுக்கொள்றதுக்கு. அதே போலதான் ஒரு சம்பவம் சொன்னாங்களா, ஓ அவங்க சம்பவத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நபிமார்களுடைய சம்பவத்தை கேட்டோமா, நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. பயான்ல கேட்டோம், நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், நன்மை கிடைச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்க எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமான வாழ்க்கை ஏதாவது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படிதான் நம்ம நன்மையா கற்பனை பண்ணிக்கிட்டோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம், ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னது, முந்தின விஷயங்களை நாம உங்களுக்கு எடுத்து சொல்றோம். எதுக்காக வேண்டி, படிப்பினை பெறுறதுக்காக வேண்டி, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக வேண்டி. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறான், எதுக்காக வேண்டி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்ச விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் எதுக்காக வேண்டி, அங்கேயே சொர்க்கத்துல இருக்கும் போதே எப்படிப்பட்ட நிலைகள், அங்கேயே நன்மை போல காட்டி ஷைத்தான் இப்படி வழிகெடுத்தான்ற விஷயத்த சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பின்னால வரக்கூடிய மக்களுக்கு பாடம் நடத்தி நீங்க இப்படி இது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இப்படி பாடம் நடத்தி நம்மளுடைய வாழ்க்கையை சரி செஞ்சானா, இல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தானா. கல்வி எப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும், தெரிஞ்சுக்கிட்டா சரியாயிருமா? அப்போ அங்க எந்த நிலைமையில அங்கேயே ஷைத்தான் இப்படி எல்லாம் பண்ணான்னா நம்மளை எப்படி வழிகெடுப்போம். இங்க ஏராளமான கேடான விஷயங்கள் ஏராளமா இருக்க போகும்போது அதை வச்சு எப்படி நன்மை போல காட்டி எப்படி கெடுப்பான். அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறா, இது சூரியனும் சந்திரனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி வானத்துல இப்படி போயிட்டு மறைஞ்சு போற மாதிரி தெரிஞ்சாலும், மேற்கு கிழக்கு எல்லாம் மறைஞ்சாலும் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட அது அணுக முடியாது. அதுக்கு இத்தனை நிலைகள் எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. சும்மா இல்ல, இதெல்லாம் சாதாரண நிலையில நடந்துருமா? இது சும்மா உருவாகி நம்மளுக்காக வேண்டி கால நிலைகளை அல்லாஹ் தஆலா பாருங்க, இந்த விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு கால நிலைகளை அறிவிக்கிறதுக்காக வேண்டி நாம இப்படி ஏற்பாடு செஞ்சோம். நீங்க கணக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி, கணக்கு பண்றதுக்காக வேண்டி நாம இப்படி ஏற்பாடு செஞ்சோன்றோம். அப்ப எப்படி சொல்ல முடியும் இப்படி துல்லியமா இதனுடைய கணக்கு எடுத்து நாம கணக்கு வச்சுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இப்படி ஏற்பாடு செஞ்சோன்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் கணக்கிட்டு துல்லியமா உருவாக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார், தன்னுடைய வரையறைக்குள் தவறாமல் செல்லும் சூரியனும் ஒரு அத்தாட்சியாகவும், இது அனைவரையும் நன்கறிந்தவனும் மிகைத்தவனுமான அல்லாஹ்வால் இது என்ன செய்ய அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது, திட்டமிட்டு அற்புதமா இந்த கால நிலைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் பல நிலைகளை உருவாக்கி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறா. 2 ஒன்னாவே போனாலும், 2 ஒன்னாவே மறையிற மாதிரி இருந்தாலும், 2 ஒன்னாவே உதிக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன செய்யாது, ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லை. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது பூமியினுடைய துணைக்கோள், அது சூரியன் இருக்குது, அது ஏராளமான அந்த குடும்பத்தோட என்ன இருக்குது, அது சென்ட்ரல் இருக்குது. அப்போ சூரியன் சந்திரனை அணுக முடியாது, இரவு பகலை முந்த முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா சந்திரனை சொன்ன அல்லாஹ் இங்க அல்லாஹ் தஆலா சூரியனையும் சந்திரனையும் சொன்ன அல்லாஹ் இந்த பூமியை பத்தி பேசுறான்.
நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியை பத்தி சொல்றான். இப்போ பூமியில தான் இரவு பகலும் என்பது என்னது, நம்ம பூமியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 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 காலத்திலையும் இரவு பகலை முந்த முடியாது. இரவு பகலை நீங்க வேணா இந்த ஒரு 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 மேக கூட்டம் போச்சு அப்படின்னு சொன்னா பூமியில எப்படி பாப்பீங்க? அப்படி எது நாண்டு வரும் பூமியில எப்படிங்க பாப்பீங்க? நிழல் நிழல் பாப்பீங்களா இல்லையா? இதே மாதிரி நீங்க இந்த பூமியை விட்டு மேல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இரவு வந்து போர்வையா மூடும் போது பகல் வந்து என்ன செய்யும்? இந்த 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 பக்கம் என்ன செய்யும்? பகல் போகும்போதுதான் இரவு என்ன செய்ய மூடிக்கிட்டே வரும். இது அதை நோக்கி போகும். இப்படி போகுது அப்படின்னா இரவு வரும், பகல் போகும், பகல் உண்டாகும், என்ன செய்யும்? இரவு பின்னாலேயே வரும். இப்போ ஏன்னா பாதி இரவு இருக்கும், பாதி பகல் இருக்கும். ஒரு பாதி பகல் இருக்கும். இது இது நம்ம பகுதிக்குள்ள சரியா. இதே பகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்த்தும் சவுத்தும் எப்படிப்பட்ட நிலைகள் 6 மாசத்துக்கு எதுவா தெரியும்? பகலாவதான் இருக்கும். 6 மாசம் இரவா தான் இருக்கும். சூரியன் மாறி மாறி இருக்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம பார்க்க ஒரு முறை அந்த விஷயத்த பத்தி பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். அது இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆனா இந்த விஷயத்தினுடைய நிலைகள் இருக்குது. இரவு பகலை முந்தவே முடியாது. ஒரு காலத்திலையும் இரவு என்ன செய்ய முடியாது. ஏன்னா இப்போ இங்க நம்ம நல்லா விளங்கணும். ஒரு விஷயத்தினுடைய நிலைகளை நாம அற்புதமா விளங்க முடியும். இரவு பகலை முந்த முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்துல பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு வருது. இரவு பகல் மாறி மாறி வருது. அப்படித்தானே? இந்த இரவு பகல் மாறி மாறி வரணும்னா பூமி எந்த நிலையில சுத்தணுமோ அந்த நிலையில சுத்தினாதான் இரவு பகல் மாறி மாறி வரும். அதை விட்டுட்டு அதே விஷயத்துல சூரியனை பார்த்து என்ன செஞ்சிச்சு? இப்ப சூரியன் நடுவுல இருக்குது, பூமி இங்க இருக்குது. இப்போ பூமி வந்து இப்படி சுத்திச்சுன்னு வைங்களேன். பூமி என்ன செஞ்சிச்சு? இங்க இதுதான் மேற்கு, சூரியன் இருக்கிறது மேற்குன்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ மேற்கு திசையை நோக்கி சுத்தாம எப்படி வடக்கு தெற்கா இப்படி சுத்திச்சு. இப்படி சுத்திக்கிட்டே சூரியனை சுத்தி வந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? புரியலையா? என்னங்க, நடுவுல சூரியன் இருக்குங்க. இந்த சைடு இருந்து இப்படி சுத்துது பூமி, இப்படியே சுத்துது, ரொட்டேட் பண்ணுது. இப்படி ரொட்டேட் பண்ணா அப்படியே சுத்தி ஒரு வருஷம் ஆகும் திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு. தன்னைத்தானே சுத்துறது இப்படி சுத்துது. சூரியனை பார்த்து சுத்தல, எப்படி சுத்துது? இப்படி மேற்கே கிழக்க சுத்தாம வடக்கு தெற்கா சுத்துது. நிறைய ஊர் இருளாவே இருக்கும். அப்படி சுத்தினா நிறைய ஊர் இருளாவே இருக்கும். சரி, கிடைக்காதுல்ல. சரி, இந்த பக்கம் சைடு வெளிச்சம் கிடைக்காது, இந்த பக்கம் சைடு வெளிச்சம் கிடைக்காது. சரி, சென்டர்ல மட்டும் தான் வெளிச்சம். எப்படி இப்படி சொல்றீங்களா இல்ல இப்படி கையில காட்டுறாங்க? கையில உருண்டை இல்ல, உருண்டை பால் தானங்க இது. பால் வந்து இப்படி சுத்துது. என்னங்க வடக்க தெற்குன்னு சொல்லி சொல்றேன்னா என்ன? தலையும் காலும் சுத்து இப்படியே சுத்திட்டு வருது. இந்த பக்கம் சூரியன் பட்ட பக்கமாவே இருக்கும். இப்படி சுத்தினாதான் எல்லா சைடும் வந்துட்டு போகும். இப்போ இப்படி சுத்திச்சுன்னு வைங்க, நீங்க தலையும் காலையும் இப்படி சுத்தினீங்கன்னு வைங்களேன், ஒரு பக்கம் மட்டும்தான் ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு பக்கம் எதுவாதான் தெரியும். இந்த பக்கம் இருட்டாவே இருக்கும். வருஷம் ஃபுல்லா எதுவாதான் இருக்கும். காலம் ஃபுல்லா நீங்க இப்படிதான் இருப்பீங்க, காலம் ஃபுல்லா அது அப்படிதான் இருக்கும். நிலா வாங்கி அடிக்காத அந்த இடத்துல நிலாவா? இடமிருந்து வளமாக சுத்துன்னு சொல்லுவாங்களா? அதான் சொல்றீங்க. இடமிருந்து வளமா? அது சுத்த பூமி தன்னைத்தானே சுத்துறத பத்தி தான் சொன்னேன். சரி, இதெல்லாம் விடுங்க, நான் எனக்கு அது போவாங்க. சரி, அப்ப பாத்தீங்களா ஒரு விஷயத்த நம்ம இரவு பகல் மாறி மாறி வருது இல்லையா?
இந்த இரவு பகல் மாறி மாறி வர்றதுனாலதான் இந்த வார்த்தையை அல்லாஹ்தால சொல்ல முடியுது. இரவு பகலை முந்த முடியாது அப்படின்னு அல்லாஹ்தால சொல்றானா இல்லையா? இரவு பகலை முந்த முடியாது, பகலும் இரவை முந்த முடியாது. இப்ப அல்லாஹ்தால எப்படி எப்படி ஆக்கியிருக்கிற அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றும் அதனுடைய வட்ட வரைக்குள்ள அது எப்படி எந்த முறையில சுத்துதோ அந்த முறையில அது சுத்தி கொண்டு இருக்குது. இந்த முறையில சுத்த வச்சது யார்? இந்த முறையில சுத்தினா மட்டும்தான் இரவு பகல் மாறி மாறி வரும். இப்ப எந்த முறையில சுத்துதோ இரவு பகல் மாறி மாறி வர்றதுக்கு இந்த முறையில சுத்தணும். இந்த முறையில அமைச்சது யாரு? அது மாறி இந்த முறைக்கு கொஞ்சம் மாற்றமா இருந்தா கூட இந்த 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 முறையில வராது. இந்த இரவு பகல் மாறி மாறி இப்படி வருது இல்லையா, இந்த முறையில வராது, மாறி போயிடும், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அதே போல இந்த 23 டிகிரி சாய்வா சுத்தல் அப்படின்னு சொன்னா காலம், எல்லா காலமும் ஒரு எந்த இடத்துல எந்த காலம் இருக்குதோ அந்த காலம் அந்த காலத்துல அப்படியே இருக்கும். எந்த காலமும் பருவ காலம் எல்லாம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. எந்த இடத்துல எந்த பகுதியில மழை பெய்யக்கூடிய பகுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது காலம் ஃபுல்லா மழை தான் பெஞ்சிட்டு இருக்கும், காலம் மாறாது. இப்ப இந்த டிகிரி சாய்வா சுத்துறதுனாலதான் காலங்கள் என்ன செய்யுது, நம்மளுக்கு பனிக்காலமும் வருது, மழைக்காலமும் வருதா இல்லையா? இதே விஷயம் அது அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி தான் சுத்தி இருந்துச்சு. சாய்வா சுத்தல, சாய்வா வச்சு சுத்த வச்சது யாரு? சாய்வா வச்சு சுத்த வச்சதுனாலதான் எதை நம்ம அனுபவிக்கிறோம்? பனிக்காலத்தையும் அனுபவிக்கிறோம், மழைக்காலத்தையும் அனுபவிக்கிறோம், வெயில் காலத்தையும் அனுபவிக்கிறோம். இது காலங்கள் மாறி மாறி வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எதனால? இதெல்லாம் திட்டமிட்டு அமைச்சது யாருங்க? அல்லான்னா அந்த அப்படிப்பட்ட அவனுக்கு நாங்க அடிபணியறதுக்கு என்ன? இதெல்லாம் திட்டமிட்டு அமைச்சது அல்லாவா? அப்ப அந்த அமைச்சவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் அல்லாஹால எப்படிப்பட்ட விஷயத்த இதெல்லாம் பாருங்க, அல்லாஹால பேசுறான் நம்மளோட, சரியா? இந்த விஷயத்த நான் கேட்க வர்றது நீங்க நல்லா கவனிக்கணும், சரியா? இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க, அல்லாஹால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை பார்த்து சொல்றான். நமக்கு தான் என்ன இருக்குது, சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது. அல்லாஹால சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தான் தந்திருக்கிறான். இப்படி ஒரு விஷயத்த அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த விஷயத்த எனக்கு விளங்கல, எனக்கு புரியல, எனக்கு அந்த விஷயம் இது வரல, ஏதோ அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க ஒரு காலத்திலையும் மறுமையில போயிட்டு கூட விளங்க முடியாது. போயாச்சுன்னா அவ்வளவுதான். இந்த உலகத்துல மட்டும்தாங்க அல்லாஹ்வை ஆச்சரியமான முறையில விளங்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன பேச வர்றான் அப்படின்றது நம்மளுக்கு புரியணும். அல்லாஹ் தேவையில்லாம பேசுவானா? நீங்க குர்ஆன்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் மொத்தமா நீங்க பாருங்க, அதுல அல்லாஹ் தஆலா தன்னுடைய வணக்க வழிபாடுகளை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், விளக்கமா சொல்லவே மாட்டான். இங்க பேரிச்ச மடலை சொல்லி அந்த விஷயத்துக்கு சந்திரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது குர்ஆன்ல? நீங்க எப்படி தொழுகணும் அதெல்லாம் சொல்லவே இல்லை அல்லாஹ். எப்படி நோன்பு பிடிக்கணும் அதான இஸ்லாத்தினுடைய கடமைகள் 4. 5 அது 1 சொல்றது, 4 தான் கடமை செய்யறோம். தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு 1 வாயால சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. அப்படிதானங்க? நம்பியாச்சா? முடிஞ்சு போச்சு. அது களிமா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் 4 தான் செய்யறது. அப்படித்தானே கடமை வச்சிருக்கிறோம். இதுல எடுத்து பாருங்க, தொழுதுட்டோம் நாங்க யாரு இஸ்லாத்துல இருக்கிறோம், நாங்க நோன்பு பிடிச்சிட்டோம் இஸ்லாத்துல இருக்கிறோம், நாங்க வசதி வாய்ப்புகள் இருந்தா சக்காத்தோ ஹஜ்ஜோ முடிஞ்சு போச்சா? இப்ப நாங்க எதுல இருக்கிறோம், இஸ்லாத்துல இருக்கிறோம் சொன்னோமா இல்லையா? ஆனா இப்படி ஒரு விஷயத்த பத்தி இதுதான் இஸ்லாம் என்பதாக சொல்லணுமே, இந்த விஷயத்த பத்தி அல்லாஹ் தஆலா விலாவாரியா குர்ஆன்ல பேசவே இல்லை. எதை நம்ம இஸ்லாம் என்பதாக சொன்னோமோ அதை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. அல்லாஹ் எதை பத்தி பேசுறான்? சூரியனை பத்தி பேசுறான். நம்மளுக்கு என்ன, சூரியனுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எப்படி சூரியனை போய் பார்க்க முடியும்? தொழுகையில நீ எப்படி நிக்கணும், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை அதை அல்லாஹ் தஆலா சொல்லல. சூரியனை பத்தி பேசுறான். அது தன்னுடைய வட்ட வரைக்குள்ள என்ன செய்யுது, அழகான முறையில போய் கொண்டிருக்குது. இது திட்டமிட்டு அமைச்சது யார்? இந்த சந்திரனுக்கு இத்தனை நிலைகளை நாம பல நிலைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றானே, இந்த நிலை எப்ப விளங்குவீங்க சொல்லுங்க? இங்க விளங்கல அப்படின்னு சொன்னா, இங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி எப்ப தெரிஞ்சுக்கீங்க? அப்போ இங்கதான் நம்ம விளங்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து நம்ம அல்லாஹ்வை அறியணும் அப்படின்னா,
அல்லாஹால ஆச்சரியமானவனா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரியலன்னு போயிடக்கூடாது. புரியலன்னு போயிட்டேன்னு வைங்களேன், இந்த விஷயத்த ஒரு காலத்துல என்ன பண்ண முடியாது, என்னுடைய ரப்பு அல்லாஹ் இப்படிப்பட்டவனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நின்ன விஷயங்கள் எல்லாம் அடி வாங்கிடும். ஆச்சரியப்பட்டு நிக்கவே முடியாது. அதனாலதான் நாளைக்கு மறுமையில கூட சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கத்தினுடைய சுகங்களை அங்க அல்லாவை நம்ம பார்த்துட்டு எல்லாமே கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு அல்லாவை நம்பக்கூடிய நிலைமை தான் அங்க எல்லாம் அல்லாஹ் சொல்றானே மாலிகி யௌமித்தீன் சொல்லுவான். மாலிகி அப்படின்னா சொல்லுங்களேன், மாலிகி யௌமித்தீன்னா என்னங்க? நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அப்ப பாத்தீங்களா அங்க முழு சமுதாயமும் இருக்கும். அங்க எங்கேயாவது வேற்றுமை இருக்குமா? அங்க வேற்றுமை எங்கேயாவது இருக்குமா? இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாம் காஃபிர்கள், இவங்க எல்லாம் யார் யூதர்கள், இவங்க எல்லாம் யார் நாத்திகவாதிகள், இவங்க எல்லாம் யாரு அப்படி ஏதாவது இருக்குமா? ஏதாவது இருக்குமா மாஸ்டர்ல? தீர்ப்பு நாளின் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியா அல்லாஹ் இருப்பான்றத முழு சமுதாயமும் ஒற்றுமையா ஏத்துக்கும். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஏன் கடவுளும் உண்டுதான் சொல்றதுக்கு ஆள் இருக்கா? ஆனா மறுமையில அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்றத முழு சமுதாயமும் ஏத்துக்கும். அதனாலதான் அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்றான். அங்க அல்லாஹ்வை தவிர வேற எதுவுமே தெரியாது யாருக்கும். அல்லாஹ்வை அவ்வளோ படைப்பு, அவ்வளோ மனித படைப்பும் என்ன செய்யும், அங்க என்ன செய்யாது. நீங்க அபூஜகளை எழுப்பி கேட்டா எவ்வளவு ஈமான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, நாளைக்கு மறுமையினுடைய அந்த நாள்ல அல்லாஹ்வை நாம அறிமுகப்படுத்தணுமா? யாருக்காவது? யாருமே அறிமுகப்படுத்த தேவையில்ல. அப்ப அல்லாஹ் இருக்கிறான்றது எல்லா அகிலத்துல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த மறுமையில வந்தவன எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மௌத்தாகும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அல்லாஹ் இருக்கிறான்றது தெரிஞ்சிடும். அப்ப மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால நம்ம நிக்கும் போது எல்லாருமே அல்லாஹ் அறிஞ்சிட முடியும். அல்லாஹ் மட்டும்தான் அதிபதி. அதனாலதான் தீர்ப்பு நாளின் அதிபதினு சொல்றான். ஆனா இந்த உலகத்துல அதிபதினு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இந்த உலகத்துல இதையும் கடவுள்னு சொல்லிட்டாங்க, அதுவும் கடவுள்னு சொல்லிட்டாங்க, இதுக்கும் சொல்றாங்க, அதுவும் சொல்றாங்க, இன்னும் யாரோ எதையெல்லாம் சொல்றாங்க. இந்த டைம்ல நிரூபிக்கணும் யாரு? படிச்சது ரப்பு அல்லாஹ் தான் நிரூபிக்கணும். இப்ப யார் நிரூபிப்பா? அல்லாஹ் வருவான். நாளைக்கு மறுமை அல்லாஹ் இருப்பான், எல்லாரும் ஏத்துக்கொள்வாங்க. ஆனா இங்க யாரும் வர, இங்க யாரும் அல்லாஹ்தால வரமாட்டான் இல்லையா? இங்க நான் தான் அதிபதின்றது அல்லாஹ் சொல்றதுக்கு அல்லாஹ் வருவானா? அல்லாஹ் வரமாட்டான். இப்போ அவன் தான் அதிபதின்றத நிரூபிக்க வேண்டியது யாரு? நாங்க எங்க வேலை என்ன தொழுதுட்டோம், நாங்க எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க நோம்பு பிடிச்சிட்டோம், எங்க வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ அதிபதி யாரு? என்னங்க? அதனாலதான் மறுமையில போயிட்டு அல்லாஹ்வை எல்லாரும் ஏத்துக்கொண்ட பின்னால அல்லாஹ் இருக்கிறான்னு தெரிஞ்சு நாம போயிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தா அந்த சுகம் என்னது? அது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மத்தியில போட்டியே அல்லாஹ் போட்டியே இல்லாம அல்லாஹ் இருக்கிறான்னு நிரூபிக்க போகும்போது அந்த நிரூபிக்க கூடிய சக்தி யாருக்கு கொடுத்திருக்கிறான்? ஒரு மூமினுக்கு கொடுத்திருக்கிறான். வெறும் தொழுகையில இல்ல, நோம்புல இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புரியும் போதுதான் அல்லாஹ் எவ்வளவு ஆச்சரியமானவன் சொல்லிட்டு நீங்க இந்த உலகத்துல விளங்குவோம். பார்த்தீங்களா? இதுதான் சொர்க்கத்தை விட இன்பமானது. ஆனா சஹாபாக்கள் மௌத்தாகும் போது கூட என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை இந்த உலகத்துல விளங்கின இந்த அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினமே, இந்த இன்பத்தை நாமும் இழக்கிறோம். அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்தின விஷயத்தையும் நாம இழக்கிறோம் என்றது அழுதாங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் அழுதாங்களே. என்ன காரணம்? இந்த உலகத்துல இருக்கும்போது எதை விளங்கணுமோ அதை கண்டிப்பா விளங்கினா மட்டும்தான் என்ன செய்யும். புரியுதா? இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா, இது எனக்கு விளங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா, அப்ப அல்லாஹ் கொடுத்த அறிவு எதுக்கு? அப்போ இதெல்லாம் விளங்க சொல்றான். அப்ப பாத்தீங்களா ஒன்னொன்னுக்கு. அதனாலதான் உதாரணம் சொல்லுவான். உதாரணம் சொல்லி இது நீங்க விளங்கப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கும் போது இதை நீங்க என்ன செய்யுங்க, வகி இறக்கிட்டு இதை நீங்க என்ன செய்யுங்க. அதனால எதுக்குங்க தப்சீரு? எதுக்கு? குர்ஆனுக்கு எதுக்கு தப்சீரு? ஏன் அப்போ எதுக்காக வேண்டி? அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம புரியணும். அங்க ஒவ்வொன்றுக்கும் உள்ள அல்லாஹ் தஆலா யாருன்றத அல்லாஹ்வை நாம உணர்ந்தாதான், அல்லாஹ்வை நாம அறிஞ்சு உணர்ந்தாதான் மற்ற மக்களுக்கு என்ன பண்ண முடியும்?
அற்புதமான முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். நாளைக்கு மறுமையில எல்லாரும் அல்லாவை ஏத்துக்கொள்றது இல்ல. நம்ம அடிக்கடி சொல்லுவோமா இல்லையா, உயிர்களுடைய உலகத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருந்தோம். நம்ம எல்லாரும் எங்க இருந்தோம்? உயிர்களுடைய உலகத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டான். என்ன கேட்டா? நம்மள எல்லாரையும் பார்த்து என்ன கேட்டான்? அங்க ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? யாருக்குமே வித்தியாசம் இல்ல. எல்லாரும் இருந்தோம். எல்லாரும் இருந்த நிலையில எல்லாரும் அல்லாஹ்வை பார்த்தோம். அதனால எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். யாரு? எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டோம்? அல்லாஹ் நீதான் ரப்பு, அல்லாஹ் நாங்கெல்லாம் உன்னுடைய அடிமைதான், நீ படைச்ச படைப்பு தான் சொல்லிட்டு ஏத்துக்கிட்டோமா? அப்ப எல்லாருமே எங்க ஏத்துக்கிட்டோம்? உயிர்களுடைய உலகத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தோம், ஏத்துக்கிட்டோம். சரி, அதே உயிர் தான் இப்போ யாருக்குள்ள இருக்குது? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எது இருக்குது? இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்குது இங்க. ஆனா பாத்தீங்களா எத்தனை பிரிவு? ஒரே அல்லாவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு பல பிரிவு. ஒரே அல்லாவை ஏத்துக்கிட்ட மக்களுக்கு மத்தியில என்னது? பல பிரிவு. அல்லாவை தவிர்த்து வேற ஒண்ணுக்கும் எத்தனையோ பிரிவு. எங்களுக்கும் கடவுள் இருக்குது, எங்களுக்கும் கடவுள் இருக்கு, எங்களுக்கும் கடவுள் இருக்குது. பிரிவு இருக்குது, அங்கேயும் பிரிவு இருக்குது, அங்கேயும் கடவுள் இருக்குது. இப்ப சொல்லுங்க, அப்ப இவ்வளவு பிரிவு, இவ்வளவு விஷயம் எங்க இல்ல? உயிர் நிலையில இல்ல. உடல் நிலையில வந்த பின்னால கண்ணால பார்த்தது, இந்த உலகத்தை பார்த்தது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? எதையோ நம்ப ஆரம்பிச்சிட்டோம். எதோ நம்மளுக்கு செய்யறதெல்லாம் நம்ம கடவுளை பாக்குறோம். எதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து விளைவிக்குமா அதை கடவுளை ஆக்கிட்டோம். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யுமா உடனே என்ன பண்ணிட்டோம்? எதையோ நம்பிட்டோமா? அப்ப இந்த உலகத்துல யார மட்டும்தான் நம்ப வந்தவங்க? அல்லாஹ் கிட்ட எல்லா உயிரும் என்ன சொல்லிட்டு வந்துச்சு? என்னங்க சொல்லிட்டு வந்துச்சு? எல்லா உயிரும் என்னங்க சொல்லிட்டு வந்துச்சு அல்லாஹ் கிட்ட? உன்னை கட்டுப்பட்டு வாழுவோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், மாறு செய்ய மாட்டோம் தானே சொல்லிட்டு வந்துச்சு. இங்க வந்து பாருங்க, அல்லாவுக்கு கட்டுப்பட்டுமா? அதே உயிர் தான் இங்க இருக்குது. ஆனா இந்த உலகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டோம்? எல்லாரும் பிரிஞ்சிட்டோமா? இது அப்படியே மாறும். எல்லாருக்குமே மௌத்தாகக்கூடிய கட்டம் வரும். அப்படித்தானே? எல்லாருக்குமே என்ன வரும்? மௌத்தாகிற கட்டம் வருமா இல்லையா? இப்ப மௌத்தாகிற கட்டம் வரும்போது மௌத்தாகும். இப்ப மௌத்தாகின உடனேயே எல்லாருக்குமே யார்தான் வருவா? அங்க பிரிவினை இருக்குதா? அங்க யாராவது பிரிஞ்சோமா? யாரு? கிறிஸ்தவங்களுக்கும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, யாரா இருக்கட்டும், அங்க யார்தான் வருவா? யாருக்கு மட்டும்தான் தெரியும். பிரிவினை கிடையாதுன்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். இப்ப நிரூபிக்க வேண்டியது யாரு? இப்போ அல்லாதான் அகிலத்தை எல்லாம் படைச்ச ரப்புன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இப்ப யாருக்கு இருக்குது? இப்போ நான் வெறுமனே நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், ஏன் சாமியை நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது போல நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ இதெல்லாம் உருவாக்கின ஒருத்தவன் தான் என்ன செய்ய முடியும்? இயக்க முடியும். நீ வேணா பாருங்க, உலகத்துல எல்லா மக்களுக்கும் ஒரு காத்து தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் ஒரு காத்து தான் இருக்குது. எல்லா மக்களும் ஒரு காத்தை தான் சுவாசிக்கிறாங்க. எல்லாரும் சுவாசிக்கிற காத்து ஒன்னாதான் இருக்குது. அகிலத்துக்கும் ஒரே காத்து தான் இருக்குது. இந்த காத்தை உருவாக்கினதுல மட்டும் பல கடவுள் எப்படி வர முடியும்? பல கடவுள் சேர்ந்து இந்த ஒரு காத்தை மட்டும் எல்லாம் மனித படைப்புன்றது மனித படைப்பு. எல்லா கடவுளும் சேர்ந்து ஒரே மாதிரி மனித படைப்பை உருவாக்கிச்சா? ஒரே மாதிரி உள்ளத்தை உருவாக்கிச்சா? நல்லா கவனிக்கணும். ஒரே மாதிரி உருவாக்கிருச்சா? அப்போ இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே காத்து தான், ஒரே தண்ணி தான் இது. அப்போ அதுக்கு மட்டும் பல கடவுள் எப்படி வரும்? பல கடவுள் எப்படிங்க வரும்? அதுக்குதாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நீ எந்த ரூட்ல போனாலும் நாம் தான் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம். நீங்க பாக்குறமே, நம்ம சூரியனை பத்தி பேசுறா, சந்திரனை பத்தி பேசுறா, இதெல்லாம் நம்ம அறியணுமா இல்லையா? அங்கதான் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில என்ன செய்யறான்? நாம் மட்டும்தான் அப்படின்றத இங்க ப்ரூஃப் பண்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இங்கெல்லாமோ வெறும் அவனுடைய வணக்கத்தை பேசவே இல்லை. அல்லாஹ் வணக்கத்தை போய் நீங்க பாத்துக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அல்லாஹ் இருக்கிறான்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் எவ்வளவு விஷயத்த கொண்டு வர்றான். எவ்வளவு பெரிய ஈமானுடைய. அதனாலதான் இது இன்பமான விஷயம். அல்லாஹ்வை நாம விளங்க நாமளும் ஆச்சரியப்பட்டு நிற்போம். இந்த உலகத்துக்கும் இதை அறிமுகப்படுத்தினா இந்த உலகமும் ஆச்சரியப்பட்டு என்ன செய்யும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ள எல்லாருமே அடக்கமா.
இதுதான் இன்பமான ஒரு நிலை. இது நீங்க மறுமையில கூட அடைய முடியாது, உலகத்துல மட்டும்தான் அடைய முடியும். அப்போ உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஒருத்தவனா இருப்பானா? என்ன, தண்ணி ஒண்ணுதான், காத்து ஒண்ணுதான், மனித படைப்புன்ற விஷயத்துல எல்லாம் ஒண்ணுதான். இதுக்கு மட்டும் பல கடவுள் எப்படி வர முடியும்? சொல்லுங்க, எப்படி வர முடியும் பல கடவுள்? என்னங்க, ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? பஸ் ஓட்டுறாங்க. இந்த பூமி சுத்துதா இல்லையா? இந்த பூமியை உருவாக்கினது 2 பேரு வச்சுக்கோ. இப்ப சொல்றோம், இந்த இரவு பகலை முந்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றது இரவு பகலை முந்த முடியாதுன்னு சொல்றான். இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இன்னொரு கடவுளும் இருந்தா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஏன்னா இதே சக்தி யாருக்கு இருக்கும்? இந்த பூமி உருவாக்கினதுக்கு 2 பேர். இந்த பூமி உருவாக்கினதுக்கு 2 பேர். பகல் இரவு மாறி மாறி வர்றதுக்கு இப்படி சுத்தணும். ஒரு கடவுள் இப்படி சுத்த வச்சுட்டாரு. இன்னொரு கடவுள் எனக்கு என்ன சக்தி இல்லை, பூமி நானும் சேர்ந்தானே உருவாக்கினேன், அப்ப நான் சொல்றதையும் நீ கேட்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்துன்றாரு. தலை சுத்துமா? 2 கடவுளை வச்சுட்டாலே இந்த பூமி எப்படி சுத்தம் சொல்லுவாங்க? எப்படி சுத்தம்? யார் பேச்ச கேட்கும்? 2 கடவுளுக்கு ஒரே சக்தி இருக்குது. இந்த பூமி, ஏன்னா பூமியில தான் நம்ம வாழ்றோம், நம்மளும் பூமியில தான் இருக்கிறோம், காத்து ஒன்னாதான் சுவாசிக்கிறோம். அப்படின்னா ஒன்னா இருந்துச்சுன்னா இன்னொரு கடவுளை வணங்குறவங்களுக்கு வேற ஒன்ன தானே கொடுத்து வாழ வைக்கணும். அது அவங்க இதே தண்ணியை, ஒரு கடவுள் உருவாக்கின தண்ணியை இன்னொரு கடவுள் எப்படி அதையே கொடுக்க முடியுமா? ரத்தம் எல்லாருக்கும் ஒரே இது சோப்பாதான் இருக்குது. வேற கடவுளை வணங்குறவங்களுக்கு வேற, எல்லாமே வேற தனியா. அது நான் படைச்சது வேற, தனியா கொடுத்துக்கிறேன். என்ன வணங்குறாங்களோ அதுக்கு நான் தனியா கொடுத்துக்கிறேன். அப்படி ஏதாவது என்ன அப்படி இருக்கணுமா இல்லையாங்க? ஒரு கடவுள்கிட்ட இருந்து ஒரு கடவுளை வணங்குறவங்க இன்னொரு கடவுளை வணங்குறவங்களும் அதே காத்ததான் சுவாசிக்கிறாங்க. இது என்ன நிலைன்னு கேக்குறேன். இது என்ன நிலை? புரியலையா உங்களுக்கு? இது என்ன நிலைங்க? ஒரு காரு அழகா எங்கேயுமே இந்த பக்கம் சாயாம அந்த பக்கம் சாயாம, ரோடு பள்ளமா இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கமும் நடுவுல ரோடு இருக்குது, அழகான முறையில சூப்பரா போய்கிட்டு இருக்குது. நீங்க பாக்குறீங்க அந்த காரு எங்கேயும் மோதாம, மரத்துல மோதாம அழகா போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டு இருந்தா கூலிங் கிளாஸ் போட்டு இருக்குது, உங்களுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியல. இப்போ நல்ல முறையில போகுது, எந்த விதமான இதுவும் இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா அதுல யார் ஓட்டுவா? ஒரு டிரைவர் தான் ஓட்டுவாரு. 2 டிரைவர் அதை இயக்க முடியுமா? ஒரு டிரைவர் ஓட்டினா எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்ல ஓட்டினா மட்டும்தான் என்ன இருக்கும்? 2 டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா ஓட்டுறது யார் தான் ஓட்டணும்? ஒருத்தர் தான் ஓட்ட முடியும். அங்க டிரைவிங்ன்றது ஒண்ணு மட்டும்தான். இன்னொரு டிரைவர் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து இதே மாதிரி கண்ட்ரோல் அவருக்கு இருக்குது, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா செதஞ்சிரும். ஒரு காரே செதஞ்சிரும். அப்படின்னா இவ்வளவு பெரிய பூமி 1000 மைல் வேகத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? சுத்திட்டு இருக்குது. 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா லேசான விஷயமாங்க? அப்போ 1600 கிலோமீட்டர் வேகம் வந்து 1000 மைல் வேகத்துல சுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இவ்வளவு வேகமா சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமி யார் கண்ட்ரோல்ல சுத்துது? பல கடவுளை வச்சுட்டா இந்த பூமி சுத்துறதுக்கு எந்த கடவுள் காரணம்? கேள்வி இருக்குதா இல்லையா? அப்படி 2 கடவுள் இருந்துட்டாலே ஒரே மாதிரி சுத்தாது, இந்த பூமி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இப்படி கேக்குறான். 2 எஜமானன் இருக்கிறான், ஒரு அடிமை இருக்குது, ஒரு அடிமை இருக்கிறாங்க, 2 எஜமானன் இருக்கிறாங்க. இப்ப இந்த அடிமையினுடைய நிலை என்னன்னு அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சிந்திக்க சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா உதாரணத்தை கொடுத்து சிந்திக்க சொல்றான். 2 எஜமானன் இருக்கிறாங்க, வெறும் 2 எஜமானன் இருக்கு. இங்க நம்ம எத்தனை உருவாக்கி வச்சிருக்கிறோம்? எக்கச்சக்கமா உருவாக்கி வச்சிருக்கிறோம், எத்தனையோ கடவுள்களை. அல்லாஹ் தஆலா சொல்றான் 2 பேரு. நீங்க 2 பேருக்கு பதில் சொல்லுங்க. 2 எஜமானன், ஒரு அடிமை.
என்ன பண்ணுவான்? எனக்கே நடந்தது. 2 ஓனர் இருக்கு. 2 ஓனர் இருக்காரா? ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போகணும், பாலை இதை எடுத்துருங்க, அது வந்து நீ ஏன் எடுத்த அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ? முழிப்ப எடுத்து பால் வைக்க வேண்டியது. என்ன அவங்களும் குழப்பமா அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னாலும் நீ கேட்க கூடாது, நான் சொல்லதான் கேட்கலாம். அவர் தான் ஓனர். இப்ப அவரு என்ன சொல்லுவாரு உங்களை? நான் தான் ஓனர் அப்படின்னு. 2 பேருக்கு என்ன தெரியாது, படையே கிடையாது, ஸ்தம்பிச்சு போயிரும். இந்த பூமியை கரெக்டான முறையில சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா ஒரே ஒருத்தவன் டிரைவர் ஓட்டிட்டு போறாரு. எப்படி காரை புரிஞ்சிங்களோ இதே போலதான் இந்த அகிலத்தை இயக்கி கொண்டிருக்கிறவன் ஒரே ஒருத்தவன் தான். அது யார்? அதான் கேள்வி. இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் மட்டும்தான் இங்க விஷயத்த என்ன பண்ணிக்கிட்டே வர்றான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இதெல்லாம் நிரூபிக்க தேவையில்லை, எங்களை முஸ்லீம் ஆக்கிட்டான், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தொழுதுட்டா, நான் நோம்பு பிடிச்சிட்டா நான் எங்க போயிருவேன்? சொர்க்கத்துக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம இருக்கிறோம். அடுத்தவங்க எல்லாம் எப்படி நாசமா போனா எனக்கு என்ன? இதே மாதிரி நபிமார்கள் இருந்திருந்தா நீங்களும் நானும் முஸ்லீமா இருக்க முடியுமா? நபிமார்கள் என்ன பண்ணினாங்க? பெரிய பெரிய வல்லரசு நாடுகளை கூட என்ன பண்ணாங்க? அழைப்பு கொடுத்தாங்க. எதன் பக்கமா? நெருக்கடியில இருந்து அமைதியின் பக்கமா, நிம்மதியின் பக்கமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ எவ்வளவு பெரிய நெருக்கடியில இருக்கிற, நாங்க எதன் பக்கமா அழைக்கிறோம்? நிம்மதியின் பக்கமா, சந்தோஷத்தின் பக்கமா நாங்க அழைக்கிறோம் வாங்க என்பதாக. பெரிய பெரிய வல்லரசு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு காலம் குட்டி ஊர்ல இருந்துகிட்டு என்ன பண்ணாங்க? அழைச்சாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய நெருக்கடி தான். ஆனா ஸல்லல்லாஹு எவ்வளவு பெரிய நிம்மதியா இருந்தா இப்படி. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு முன்னால வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியா வாழ முடியும். இது எதை கொண்டு நீங்க நிம்மதியா வாழ முடியாது. அதனாலதான் எல்லாரும் புலம்புறோம். எந்த குடும்பத்திலேயாவது நிம்மதி இருக்குதாங்க? நீங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்கள் என்னைக்காவது புலம்பினதை பார்த்திருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள், பாவத்திலிருந்து விலகி அற்புதமா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள் என்னைக்காவது புலம்பினதை பார்க்க முடியுமா? ஒரு புலம்பதை கூட பார்க்க முடியாது. அவ்வளவு நிம்மதியா அல்லாஹ் வச்சிருப்பான், அவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பான். அது ஒரு பிரகாசம், உள்ளத்தினுடைய அது பிரகாசம். எங்கேயுமே சோட பார்க்காது, என்ன செய்யாது, எங்கேயுமே தடுமாறாது, எங்கேயுமே முரண்படாது, எங்கேயுமே என்ன ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில எங்கேயாவது முரண்பாட பார்த்துறீங்களா? இன்னைக்கு ஒண்ணு பேசி நாளைக்கு வேற மாதிரி பேசினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா? என்னங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயமும் அற்புதமானது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சும்மா இல்ல, சும்மா சூரியனை பேரிச்சம் மடலை போல உள்ள சந்திரனை பூமி இதை அணுக முடியாது, இதை செய்ய முடியாதுன்னா இது லேசான விஷயமா? அதை உணர அல்லாஹ் யாரு நம்மளுடைய உள்ளத்தால புரிய முடியும். இப்ப புரிஞ்சாதான் நாம உறுதியா இருப்போம். இப்படிப்பட்ட ரப்புக்கா நான் மாறு செய்யறேன், இப்படிப்பட்ட ரப்ப நான் எப்படி என்ன பண்ணணும்? இதை கொண்டு எத்தனையோ மக்களை என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வின் பக்கமா உறுதியான முறையில அழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் தரும். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். ஆனா நம்மளுக்கு என்ன இல்லை, நாம இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம வெறும் கடமை இருக்குதா, நம்மளுக்கு இஸ்லாத்துல சில கடமைகள் இருக்குது, அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம போயிடலான்னு பாக்குறோம். ஆனா குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் தஆலா எதன் பக்கமா, மக்களை அல்லாஹ்வின் பக்கமா அற்புதமான முறையில மனித படைப்பே நிம்மதியா வாழணும் அப்படின்னா, சந்தோஷமா வாழணும் அப்படின்னா படைச்சவனுக்கு கட்டுப்படணும். அப்ப படைச்சவன் யாருன்றதை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? படைச்சவனுக்கு முன்னாலே கட்டுப்பட்டு வாழும் போதுதான் என்ன கிடைக்கும்? நிம்மதிய உருவாக்கினோட்டுதான் தர முடியும். ஏன்னா உள்ளம் இருக்குதே, அது படைச்சவன் கையில மட்டும்தான் இருக்கு. உள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு தான் இருக்குது? அவன் கையில தான் இருக்குது. அவனை நோக்கி திரும்பும் போது மட்டும்தான் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்போ இந்த உலகத்துல உள்ள எதை நோக்கி நீங்க திரும்பினாலும் பாருங்க, எந்த விஷயத்தை நோக்கி திரும்பினாலும் நிம்மதி கிடைச்சிச்சா? நிம்மதி கிடைக்கல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், முழு உலகத்துக்கும் நிம்மதி கொண்டான மார்க்கம், அமைதி கொண்டான மார்க்கம், அந்த மார்க்கத்துக்குள்ள வாங்க. இது மதம் கிடையாது, இது என்னது, எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். அதனால கட்டாயம் எல்லாம் கிடையாது, என்ன கிடையாது,
இப்ப முஸ்லிம்களுக்குள்ளதான் என்ன பண்ணி ஆகணும், இந்த விஷயத்த மற்ற மக்களுக்கு கொண்டு போய் ஒரு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம மக்களுடைய விஷயத்துலதான் என்ன இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயத்த பாருங்க, அல்லாஹ் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மத்தியில நம்ம சொல்லி இந்த மக்களை வாழ வைக்கணும். ஆனா மற்ற மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு கட்டாயமே கிடையாது. யாருக்காக கட்டாயமா? ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்களா சிந்திச்சு விளங்கி அற்புதமான முறையில இதை புரிஞ்சா தாராளமா வந்துக்கணும். அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, கட்டாயப்படுத்தவில்லை. இது பரிபூர்ணமான முறையில நிம்மதி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற அற்புதமான நல்லொழுக்கத்தினுடைய ஒரு மார்க்கம். இது மார்க்கம். இந்த வழியில செல்லும் போது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்துக்கு தான் அல்லாஹ் அழைக்க சொல்றான். எல்லாரும் நிம்மதி இழந்து போய் இப்படி வாழ்றாங்களா இல்லையா? அதனால நிம்மதியின் பக்கமா அலைங்கன்னு சொல்றான். அந்த அழைப்புக்கு யார் பதில் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். யார் பதில் கொடுக்கலையோ அவங்களுக்கு என்ன தேவையில்லை, கட்டாயம் எல்லாம் கிடையாது. யாருக்கும் இஸ்லாத்தின் மீது யாரும் கட்டாயப்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது. என்ன, இஸ்லாம் கட்டாயப்படுத்தி வர வேண்டியது இல்லை. யாருடைய உள்ளம் அமைதியை தேடுதோ அது தன்னால தேடி வந்துடும். யாருடைய உள்ளம் நிம்மதியை தேடுதோ அது வேற ரூட்டே கிடையாது, ஒரு ரூட்டை மட்டும்தான் இருக்கு. நிம்மதிக்கு உண்டான மார்க்கம் ஒன்னு ரூட்டு தான் இருக்குது. அதுக்கு எதுவுமே கட்டாயம் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க விரும்பினது போல என்ன பண்ணிக்க முடியும். அதனாலதான் இந்த மூளையினுடைய அறிவை கொண்டு மக்களை உண்மையின் பக்கமா கொண்டு வர வைக்க முடியும். அந்த விஷயத்துக்குள்ள நாம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். யார் மீதும் கட்டாயம் கிடையாது. முஸ்லீம் நம்ம தான் இந்த விஷயத்த எடுத்து நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி நம்ம மக்கள்கிட்ட தான் என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு உழைப்பு செய்யணும். நம்ம மக்களே என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்துல நிம்மதி இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யார் வீட்லயும் என்ன இல்ல, 2 பேர் இருக்கிற வீட்டுல கூட என்ன இல்ல, நிம்மதி இழந்து போய் அல்லாவுக்கு மாறு செய்யறதுனால அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், அங்க நிம்மதியை தூக்கிடுறான். ஒவ்வொரு விஷயமும் வட்ட வரைக்குள்ள அவன் சொன்ன அந்த ரூட் பிரகாரம், எது உலகத்துல உள்ள எல்லா படைப்பினமும் அவன் போட்ட ரூட் பிரகாரம் கொஞ்சம் கூட முந்தவும் இல்லாம பிந்தவும் இல்லாம கரெக்டா போய் கொண்டிருக்குது. எதையுமே முந்தாது. ஏன்னா அவன் வகுத்த அந்த நீதிக்கு முரண்பட்டு அது நடக்கவே நடக்காது. நம்ம நடக்கிறோம். அதனாலதான் நம்மளுக்கு என்ன வருது, பிரச்சனை வருது. சந்தோஷத்துக்கு பதிலா என்ன வருது, எது வருது, பிரச்சனை வருது. சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம் எங்கேயோ போய். அதனாலதான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு பாருங்க, உங்களுடைய உள்ளமே சொல்லும் இவ்வளவு பெரிய நிம்மதியா. அப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் உள்வாங்கி பாருங்க. இப்படிப்பட்ட ரப்பு இப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்றத நீங்க உள்வாங்க அவ்வளவு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய உண்மை. ஏன்னா அது விளங்கதான் என்ன செய்யும், ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை பத்தியோ நோன்பை பத்தியோ ஜகாத்தை பத்தியோ ஹஜ்ஜை பத்தியோ குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நிப்பாட்டிடுவான். மீது எல்லாத்தையும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட போய் பாத்துங்க. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அவ்வளவு ஆச்சரியமானது. அதையெல்லாம் உள்வாங்க அல்லாஹ்வை நம்ம ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய நிலைமை வரும்போது உறுதியா இருக்கும். அப்ப யாராலும் என்ன பண்ண முடியாது, நம்மள கொஞ்சம் நிம்மதியும் சேர்த்து கொடுப்போம், ஆச்சரியமும் சேர்ந்து கிடைக்கும். அதனாலதான் இந்த குர்ஆன் அற்புதம் என்பதாக. வெறுமனே ஓதினதுனால அற்புதத்தை அடைய முடியுமா? வெறுமனே வாசிட்டு இருக்கிறதுனால அற்புதத்தை அடைய முடியுமா? அப்ப குர்ஆன் இருக்கு அற்புதம். அப்படி எதை வச்சு அடைய முடியும்? அப்போ அற்புதத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் அற்புதமா இருக்கணும். நானே சொங்கி மாதிரி இருந்தா என்ன, நானே என்ன செய்யறேன், எனக்கே மூடு சரியில்லை, குடும்பத்துல இது நிம்மதி இல்லை, குடும்பத்துல இதுல பிரச்சனை அதுல பிரச்சனை, இதுவே சரியில்லை, இப்படி இருந்தா நானே என்ன பண்ணுவேன், ஏதாவது சொல்ல முடியுமா யாருக்காவது? அப்போ இது என்னது பிரகாசம், இது அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்துக்குள்ள இருக்கும்போது அவ்வளவு பெரிய நிம்மதி கிடைக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை போய் நம்ம மத்தவங்கிட்ட பகிராம இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய இன்பத்தை அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கு. அதுக்குதான் இப்படிப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்றான். அதனால அதை விளங்க முடியாம, நம்மளால அதை கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியாம இப்படி போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலைமைகள்ல அந்த உண்மையான அந்த விஷயங்களை எங்க போய் என்ன செய்ய முடியாது. சொர்க்கத்துக்கு அங்க மறுமையில போனா கூட அல்லாவை பார்க்க முடியும், எல்லாராலையும் ஏத்துக்க முடியும். கடைசியில எங்கதான் போய் நிக்க முடியும், அந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனா இந்த உலகத்துல பார்க்காம எத்தனையோ கடவுளுக்கு மத்தியில எத்தனையோ விஷயத்துக்கு மத்தியில அல்லாஹ் இவ்வளவு பெரிய நிம்மதியை தந்து இப்படிப்பட்ட விஷயத்த உள்ளுக்குள்ள உணரக்கூடிய இன்பத்தை கொடுக்குறானே, அந்த இன்பத்தை எங்க போய் அடைவீங்க? மூத்தாயிட்டா எல்லாமே வேற இன்பம் வேறையா மாறிடும். இந்த உலகத்துல மட்டும்தான் எதை சொர்க்கத்தை விட இன்பத்தை எங்க அனுபவிக்க முடியும்? இங்கதான் அனுபவிக்கணும்.
என்னங்க அற்புதத்தை வச்சிருந்தா நாங்க அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு அற்புதமா தானே இருந்தேன். அப்படித்தானே சும்மா அற்புதம் ஒண்ணு எல்லாம் சரிங்க. அது வந்து அது தடவினோடனே அப்படியே வந்துச்சா, என்ன வந்துச்சா, பூதம் வந்துச்சா, இது வந்துச்சா, எல்லாமே செய்து அப்ப அற்புதமா தானே இருந்தேன். அது மாதிரிதான் மேஜிக் லைஃப். ஆமா, மேஜிக் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே செய்யும். இப்படிடா அப்படி என்னங்க, மேஜிக்ன்றது ஒரு முறை தான் செய்ய முடியும். இன்னொரு முறை செய்ய சொல்லுங்க. ஒரு முறை செட்டப் பண்ணி வச்சிருப்பான், அதை நீங்க பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்க. இன்னொரு வாட்டி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒன்ஸ் மோர் கேட்டு பாருங்களேன். நீங்க திரும்ப போய் நான் தயாரிச்சுட்டு வரணும், உங்களுக்கு மறைச்சு எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணணும், திரும்ப அதே மாதிரி செட் பண்ணிட்டு வந்தாதான் என்ன பண்ண முடியும். எது உண்மை? இப்ப இவ்வளவு நேரம் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நம்பிட்டீங்களா? இப்போ நீங்க மேஜிக் மேனா பாத்தீங்கன்னா என்ன தப்புன்னு அடிச்சிருக்கு. ஒரு முறை செட் பண்ணிட்டு வந்து நடிக்க முடியும், அதை காட்ட முடியும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன செய்ய முடியும், திரும்ப செட் பண்ணிட்டு வரணும் பையன் உங்களுக்கு மறைச்சு. அதனாலதான் அது லாஜிக், அது மேஜிக் கிடையாது. சரியா? சரி, இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். ஆனா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உண்மையான அந்த லைஃப் இருக்குது, அது மேஜிக் லைஃப். அந்த மேஜிக் என்ன தெரியுமா? நீங்க பிரமிச்சு கொண்டே இருப்பீங்க, ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அல்லாஹ் இப்படிப்பட்டவனா அப்படின்ற அந்த விஷயத்துல எப்படி மேஜிக் பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமா, எப்படிடா வந்துச்சு, இது எப்படிடா வந்துச்சு அப்படின்னு பாப்பீங்களா என்ன? அது போல என்னது, சொர்க்கத்துல போய் இன்பம், இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிக்கலாம். அதுக்குதான் எல்லாம் கூப்பிடுறான். சரியா? கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. பாவத்தை விட்டு வாழாம இதெல்லாம் கிடைக்காது. சரியா? கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும், கஷ்டப்படாம கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Well, the answer lies in the Earth's motion around the sun and its tilt on its axis. The Earth rotates on an imaginary line called the axis, which runs through the north and south poles.